டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. ஆன்மீக ஐதீகங்கள், பலிபீடங்கள். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் பலிபீடங்கள் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். பொதுவாக நாம் செல்லும் அனைத்து கோவில்களிலும் கொடிமரத்திற்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கும் பலிபீடத்தை கண்டு தரிசித்திருப்போம். பலிபீடங்கள் என்றால் உயிர் பலி கொடுக்கும் இடம் என்ற தவறான கருத்து நம்மிடையே உண்டு. பலிபீடங்கள் என்பவை உயிர்களை பலியிட அமைக்கப்பட்டது அல்ல. அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் ஒன்றாகவே போற்றப்படுகின்றன. மனிதர்களாகிய நமக்கு ஆழ்மனதில் ஏற்படும் போட்டி, பொறாமை, காமம், குரோதம், கோபம், சூது, வஞ்சனை போன்ற தீய குணங்களுடன் கருவறைக்கு சென்று நாம் இறைவனை தரிசிக்கும் போது நம் பிரார்த்தனை நிறைவு பெறுவது கடினமாம். நம் மனதானது தெள்ளத் தெளிவாகவும் இறைவனின் சிந்தனையை தவிர வேறு ஏதும் இல்லாமல் வெற்றிடமாக இருக்கும் போதுதான் இறைவனை நெருங்க முடியும் என்று கூறப்படுகிறது. எனவே பலிபீடங்கள் அருகே சென்று ஆணவம், மாயை, கண்மம் ஆகிய மலங்களையும் பலியிட்டு மன அமைதியுடன் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே பலிபீடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது. முந்தைய பழங்கால கோவில்கள் முக்கியமாக பிராணசக்தியின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளன. பொதுவாக நேர்மறை பிராணசக்தியை அதன் உச்சகட்ட தன்மைக்கு எடுத்துச் சென்றோமே ஆனால் பிராணசக்தியின் அதிர்வு என்பது அசைவற்ற நிலையை அடையுமாம். கோவிலில் முக்கியமாக மூலஸ்தானத்திற்கு அடியில் செம்பினால் உருவாக்கப்பட்ட எந்திரங்கள் இருக்கும். இதன் மூலம் வெளிப்படும் நேர்மறை சக்தியும் கோவில் கோபுர கலசங்கள் ஈர்க்கும் பிரபஞ்ச சக்தியும் இணையும் இடமாகவே இந்த பலிபீடங்கள் இருப்பதாகவும், அதனால் மிக நல்ல அதிர்வலைகள் பலிபீடங்களில் இருந்தும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக பலிபீடங்கள் மூன்றடுக்கு பீடம் மீது தாமரை மலர் போன்ற வடிவம் அமைக்கப்பட்டிருக்கும். தாமரை இதழ் கொண்ட வடிவமானது சக்தியை தூய்மைப்படுத்தும் வடிவமாகும். அதன்படியே தாமரை வடிவம் பலிபீடங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கிறதாம். பொதுவாக கோவில்களில் 8 மூலைகளில் 8 பலிபீடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அவை இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்னும் 8 திக்பாலகர்களை உணர்த்துகிறது. இந்த 8 திக்பாலகர்கள் கோயில் பரிவார தேவதைகள். எனவே இவர்களுக்கு அன்னம், தீர்த்தம் இடுதல் போன்றவைகளுக்கு பலிபீடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனை தெய்வங்கள் சாப்பிடுவதாகவும் ஓர் ஐதீகம் உண்டு. இந்த 8 பலிபீடங்களும் ஒவ்வொரு கோவிலின் ஆகம விதிகளுக்கு ஏற்ப கோவில் பிரகாரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும். இவற்றுக்கு தலைமை பலிபீடமாக நந்தி பின்புறம் உள்ள பலிபீடம் அமையும். சில கோவில்களின் பலிபீடத்திற்கு அடியில் உப்பும் மிளகும் இட்டு பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். உப்பாகிய உடம்பையும் மிளகாகிய ஆணவத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்து விட்டேன் என்பதைத்தான் இது காட்டுகிறது. பொதுவாக சில கோவில் திருவிழாக்களில் மூலவருக்கு செய்யப்படும் அனைத்து அபிஷேக, அலங்கார ஆராதனைகளும் பலிபீடத்திற்கும் செய்வதுண்டு. இதன் மூலம் பலிபீடங்களின் சக்தியையும் முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நேயர்களே, வழிபாட்டின் போது பலிபீடங்களை தொட்டு கும்பிடுவதோ அல்லது உரசிச் செல்வதோ கூடாது என்று கூறப்படுகிறது. இனி கோவில்களுக்கு செல்லும் போது கொடிமரத்திற்கு அருகில் இருக்கும் பலிபீடங்களை வணங்கியும் நம் தீய குணங்களை பலியிட்டு தூய மனதுடன் கோவிலுக்கு சென்று இறைவனை மனதார பிரார்த்தனை செய்வோம். வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள், பலிபீடங்கள்.
டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ் வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.